அசிங்கம். என்ன நடந்துச்சு? நான் என்னதான் சொல்றது, என் பிள்ளைய போயிடுச்சேடா, என்னை விட்டுட்டு என் பிள்ளைய போயிடுச்சு. நான் என்ன பண்ண, ஸ்கூல்ல இருந்து +1 படிச்சுட்டு இருந்தேன் சார். +1ல தான் எக்ஸாம் எழுதினா சார். அவன் எழுதிட்டு 2 இதில் ஜாப் சைக்கில் போயிட்டேன்னு சொன்னான் என்கிட்ட வந்து. அப்போ நான் சொன்னேன், அம்மா விடுமா பரவாயில்ல. அவன் என்ன சொன்னான், ரீகரெக்ஷன் பண்ண சொல்லுமா, நான் ஃபெயில் ஆகிருக்க மாட்டேன், நான் எல்லாமே நல்லா எழுதியிருக்கேன், அதனால் வந்து கண்டிப்பாக நான் ஃபெயில் ஆகிருக்க மாட்டேம்மா, என்னை பார்க்க சொல்லுன்னு சொன்னேன். அதுக்கு எங்கள் அண்ணன் சொன்னார், ரீகரெக்ஷன்லாம் வேணாம்மா, நீ இன்னொரு தடவை எழுதிடு, நீ பாஸ் பண்ணி. இன்னொரு மிஸ் என்கிட்ட பேசினாங்க, பிடி மிஸ் பேசினாங்க என்கிட்ட, இன்னொரு தடவை அவளை ரீ எக்ஸாம் எழுத சொல்லுங்கள், அவள் பாஸ் பண்ணிவிடுவா, இது ஒரு பிரச்சனையே கிடையாது, +2ல் மார்க் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு என்ன சொன்னாங்க. சரிங்க மிஸ், என் பொண்ணை எழுத அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு 2ஆம் தேதி என் பொண்ணு நல்லா தான் சார் ஸ்கூலுக்கு போனா. அவளே போனா, ட்ரெஸ் எடுத்து அயன் பண்ணி வச்சா, எல்லா ரிப்பன் வாங்கினா, எல்லாமே பண்ணிடுச்சு என் பொண்ணு. நான் ஸ்கூல் போகிறேன், சரி நீ போமான்னு சொல்லிவிட்டு அவளை அனுப்பி விட்டுட்டேனே. 2ஆவது நாளும் வந்து நான் கரெக்டாக 8 மணிக்கு நான் வரேன், 9 ஆக போகுது முன்னாடி நான் வரேன். அப்போ எதிர்க்க என் மச்சனை வந்து கூட்டின்னு ஸ்கூலுக்கு போகிறாரு. நான் கேட்குறேன், பாப்பா மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குன்னு. நம்ம மூஞ்சி வீங்கி இருக்குன்னு நான் கேட்குறேன். அப்போ சொல்லிச்சு, ஒன்றும் இல்லைம்மா, நல்லா தூங்கி எழுந்து நான், அதனால தான் மூஞ்சி வீங்கி இருக்குது, பாப்பா இன்னும் கிளம்பல ஸ்கூலுக்கு, நீ போய் கூட்டின்னு வான்னு என்ன சொன்னான். சரி நானும் போயிட்டு சின்ன பாப்பாவை கிளப்பி கூட்டின்னு போய் ஸ்கூலில் விட்டுட்டேன் சார். நான் விட்டுட்டு திருப்பி ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து 5 மணிக்கு எங்கள் பாப்பா வந்து தூங்கி நின்றா. அப்போ நான் வண்டி சரியில்லைன்னு வண்டி ரெடி பண்ண போயிருந்தேன். பேட்ரி போயிடுச்சுன்னு பேட்ரி ரெடி பண்ணிவிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து தூங்கி எழுந்தா என் பொண்ணு. எழுந்தவுடனே என்கிட்ட சொன்ன, நாய்க்குட்டி நாங்கள் ஒன்று வளர்க்குறோம் சார் எங்கள் வீட்டில், நாய்க்குட்டிக்கு நான் போய் சாப்பாடு வச்சுட்டு வரேம்மா, நீ மாமா வீட்லேயே இரு, நான் உனக்கு போய் ட்ரெஸ் எடுத்துன்னு வந்துடுறேன், உனக்கு உடம்பு முடியல, நான் ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்துன்னு வரேன்னு. என் பொண்ணு சாப்பாடு தான் சரி எடுத்துன்னு போனேன். 2வது வீட்டுக்கு வரவே இல்லை சார். 7:30 மணி வரைக்கும் ஃபோனில் என்கிட்ட பேசுகிறாள் என் பொண்ணு. 7:30 மணிக்கு கூட நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன் என் குழந்தைகிட்ட, அம்மா ட்ரெஸ் எடுத்து வச்சுருவேன், மழை வருதுமா, நான் வரேன் இருமா, மழை நின்ன ஒன்று வரேன் அப்படி சொல்லிச்சு என்கிட்ட. திருப்பி 7:45 அப்புறம்லாம் ஃபோன் போடுறேன். என் பொண்ணு ஃபோன் எடுக்கலை. எனக்கு டவுட்டாக எங்கள் சின்ன பாப்பாவே எங்கள் அண்ணனே வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டேன். போய் பாருங்கள், எனக்கு பயமாக இருக்குது, போய் பாருங்கள், என் பொண்ணு மயக்கடிச்சு ஊந்துட்டுருக்கோம், இந்த நெஞ்சு அடிக்கடி வலிக்குதுன்னு சொல்லுவேன் சார், அப்பப்போ இந்த கை வலிக்குதுன்னு சொல்லுவாள். அதுக்கே நான் போய் ட்ரிப்ஸு போட்டுன்னு வருவேன் சார் அவளுக்கு. சரின்னு சொல்லிட்டு அண்ணன் போய் ரொம்ப நேரமாக கதவு தட்டுறமா, பாப்பா திறக்கல, எதுக்கு நீ ஒன்னான்னு பாருடா, நான் அதோ வந்துடுறேன் பின்னாடி வரேன். நான் ஆட்டோவில் போயிட்டுருக்கும் போதே எங்கள் அண்ணன் கதவு உடச்சிட்டு சொல்கிறான் சார், பாப்பா இந்த மாதிரி தூக்கு போட்டு தொங்குதுமா, என்னன்னே தெரியலம்மான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு ஓடி கேதாரில் போட்டேன். கேதாரில் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மாதா ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரில சார். பொழுது விழிச்சுதான் என் பொண்ணு இல்லைன்னு என்கிட்ட சொல்கிறாங்க. என் பிள்ளை இல்லைன்னு சொல்கிறாங்க, ஸ்கூலில் ஏதோ நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க சார். அது விசாரிக்கணும் சார், நான் விட மாட்டேன். என் பொண்ணை யார் அசிங்கப்படுத்தினாங்கன்னு தெரியல, அது எந்த மிஸ்ஸுன்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும். என் பொண்ணு படிக்கலாம் கூட எங்களுக்கு தானே சார் கஷ்டம், இவங்களுக்கு என்ன சார் கஷ்டம்? என் பிள்ளை ஏன் சார் அசிங்கப்படுத்தினாங்க? என் பிள்ளை ஏன் பசங்க இன்னும் என்கிட்ட எதுவும் பேசலை சார். அங்கே தான் சார் இருக்காங்க பசங்க, எல்லாம் அந்த இடத்துல இருக்காங்க சார். பாப்பாவுக்கு வச்சு நான் கூட்டு போகிற இடத்துல அங்கே இருக்கிறாங்க சார். நான் போனாதான் சார் என் பிள்ளைங்க என்ன ஆச்சுன்னு தெரியும். என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு போனாதான் சார் தெரியும் எனக்கு. என் பிள்ளைய கொடுக்க சொல்லுங்க. ஆமாம் சார், பின்னாடி இப்படி கையை கட்டி முட்டி போட சொல்லிட்டாங்களாம் சார் என் குழந்தைய. அது அசிங்கப்பட்டுச்சு சார், அசிங்கப்பட்டுடுச்சு. என் புள்ள அசிங்கமே தாங்காது. அது சும்மா கொஞ்சம் திட்டினா கூடமா, ஏன் இப்படி திட்டுற அப்படி சொல்லிட்டு கேட்க சார். என் பொண்ணை நான் ஒரு நாள் கூட அடிச்சது கிடையாது சார். இது வரைக்கும் பிறந்ததுலேருந்தே சொல்கிறேன் சார். என் பிள்ளைய 2த்தையுமே நான் அடித்தது கிடையாது. என் புருஷன் கூட அடிக்க மாட்டார், என் புருஷனை அடிக்க மாட்டார், நானும் அடிக்க மாட்டேன். ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு வலிக்கும். இல்லையே சார், ஒரு வார்த்தை கூட என் பிள்ளை நான் கேட்கல. அதுவுமே சொல்லியிருக்கு சார் ஸ்கூலில் போயிட்டு, எங்கள் அம்மா நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொன்னேன். என்னை ஏமா நீ திட்டலன்னு என்னை கேட்டுச்சு. நீ ஏமா என்னை திட்ட மாட்டேறேன்னு. சரி விடுமா, எக்ஸாம் தானம்மா, அம்மா மட்டும் நான் படித்தாம்மா இருக்கிறேன், பரவாயில்ல விடு, உனக்கு இது ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சுல, எழுத படிக்க தெரியுதில்லம்மா, பொழைச்சிக்கலாம்மா, அதெல்லாம் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ எழுது. ஆனால் காலேஜ் லைஃப் நீ பார்க்கணும். அப்பயே நான் சொல்கிறேன், காலேஜ் லைஃப் நீ பார்க்கணுன்னா நீ திருப்பி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிவிடுமா, அம்மாவுக்கு அது போதும், வேறு எதுவுமே எனக்கு வேணாமான்னு சொல்லிட்டு என் பொண்ணு நான் சொல்கிறேனே. அப்பயுமே என் பொண்ணு எனக்கு கேட்குது, உன்ன மாதிரிலாம் யாரும் இருக்க மாட்டாங்கம்மா, நீ ஒரு வாரத்தை கூட என்னை திட்டலாமா, அத்தை கூட பாருமா அரியெல்லாம் திட்டின்னு இருக்குது, ஃபெயில் ஆகிட்டு. எங்கள் அண்ணன் பையன் ஃபெயில் ஆகிட்டான் சார். அப்போ எங்கள் அண்ணி திட்டின்னு இருக்கிறாங்க. அப்போ வந்து என் பொண்ணு என்ன சொல்லுது, மாமி இவ்வளோ திட்டி என்ன ஒரு வாரத்தை கூட நீ கேட்கலையம்மான்னு சொல்லிட்டு என் பொண்ணு என்னை கேட்டுச்சு. நான் அப்போ கூட நான் திட்ட மாட்டேம்மா, விடுமா பார்த்துக்கலாம் விடுன்னு சொல்லிட்டேனே என் பிள்ளைகிட்ட. அதுக்கப்புறம் தானே தைரியமாக என் பொண்ணு ஸ்கூலுக்கே கிளம்பி போச்சு. நல்லா தானே ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு போச்சு, 2வது நாள் என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எனக்கு ஸ்கூலில் விசாரிக்கணும் சார், ஸ்கூலில் விசாரிக்கணும் சார். என் பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு முழுசாக தெரியணும் சார். என் குழந்தைங்க நடந்துக்க கூடாது சார். 18 வயசுல என் பிள்ளை இப்படி படுத்திருக்க கூடாது.
18 வயசுல என் பிள்ளைய நான் இப்படி கொடுத்துருக்க கூடாது. என் பிள்ளைய நான் ஒரு நாளும் அடிக்காம வளர்த்து என் பிள்ளைய எனக்கு விட்டுட்டேன். நானும் என் பிள்ளைய விட்டுட்டு எனக்கு யாருமே இல்லை சார். எனக்கு எந்த பிள்ளையுமே இப்படி பண்ண வேணான்னு சொல்லுங்க சார். எந்த குழந்தையுமே ஒரே மாதிரி இருக்காது. எல்லா பிள்ளையும் ஒரே மாதிரி இருக்காது சார். இருக்காது. ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு மாதிரி இருக்கு சார். பிள்ளைங்கள எதுவும் பண்ண வேணான்னு சொல்லுங்க. அது மட்டும் போதும். என் பிள்ளைக்கு நடந்தது இனிமேல் யாருக்கும் நடக்க கூடாது. அது தெரியலையே, எனக்கு பேர் தெரியலையே. என் பேர் நாகேஸ்வரி சார். என் பேர் மகா. அவங்க பேர் பவானியா? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.